ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பயோ 360 தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th போர்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனும் நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனும் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எஸ்பெஷலி டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான். இதில் கொடுத்துருக்கிற டைம் ஸ்கெடியூல் வந்து ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, அதிலேருந்து அவங்க எப்படி வந்து டைம் ஸ்கெடியூலை வந்து மாற்றி படித்தாங்க அப்படிங்கிறது அதை தான் வந்து இங்கே ஒரு மாடலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை வந்து 3 கேட்டகரிஸில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் நீட் ப்ரோக்ராம். அதாவது உங்கள் ஸ்கூலில் நீட் கோச்சிங்னு கொடுப்பாங்க. அதாவது நீட் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் தனி கிளாஸில் இருப்பாங்க. நீட் ஜேஇ இந்த மாதிரி படிக்கிறாங்களே அவங்க வந்து தனி கிளாஸில் வந்து இருப்பாங்க. ஸோ நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக டெஸ்ட் வந்து போகும். அது போர்டுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களே எல்லாமே வந்து ரெகுலராக வந்து ஒரு டைம் ஸ்கெடியூல் வச்சு போவாங்க. ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களா இருந்தீங்க, இப்படி ஒரு ஸ்கூலில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 பெஸ்ட்டு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக முடிச்சிடலாம். இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சில பேருக்கு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து வராது. ஸோ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 1 or 2 hours வந்து அந்த சப்ஜெக்டை வந்து டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து. ஸோ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்கெடியூலை தான் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் கேட்டகரி, இதில் வந்து ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், பட் ஸ்கூலில் வந்து நீட் கோச்சிங் கிடையாது. ஈவினிங் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ இல்லை வீக்கெண்ட்லேயோ ஆன்லைனோ இல்லை ஆஃப்லைன்லேயோ கோச்சிங் சென்டர் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து போர்டுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இந்த டைம் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செகண்ட் கேட்டகரி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீட் வந்து சேர்ந்துருப்பீங்க, பட் வந்து போர்டை நினச்சி ரொம்ப பயம், உங்களால் வந்து அதை வந்து நீட்டை வந்து ஃபோக்கஸ் கூட பண்ண முடியாது, எனக்கு போர்டு தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியே வந்து டைம் ஸ்கெடியூலே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நீட்டை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா உங்களோட லிமிட்டடான மார்க்ஸ் வச்சே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நான் நீட் வந்து ரிப்பீட் தான் பண்ண போகிறேன், நான் இப்போ வந்து சேர்ந்துட்டேன் கோச்சிங் சென்டரில், பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து விட்டுட்டாங்க, நான் ஃபீஸ் கட்டிட்டேன், இல்லை பேரண்ட்ஸோட ஃபோர்ஸில் தான் நான் படிக்கிறேன், பட் ஆனாலும் எனக்கே தெரியும் எனக்கு மார்க் வராது, அதனால் நான் ரிப்பீட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து உங்கள் ஸ்கூல் டைமிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு வந்து ஏர்லி மார்னிங் வர மாதிரி இருக்கும், ஈவினிங்குமே வந்து 8 o'clock 8:30 வரைக்குமே ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க ஸ்கூல் ஒர்க்கே தான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் இந்த டைம் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு யூஸ்வலாக வீட்டுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற டைம் வந்து இதுதான். ஈவினிங் வந்து உங்களுக்கு 6 to 11 கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா 7 to 11 கிடைக்கலாம். மார்னிங் வந்து 5 to 7. ஸோ டோட்டல் ஹார்ஸ் வந்து 6 hours இருக்கலாம், சில பேர்த்துக்கு 7 hours வந்து கிடைக்கலாம், உங்கள் ஸ்கூலோட முடிகிற டைமை பொறுத்து. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க 6 or 7 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 6 to 8 இல்லை 7 to 9 வந்து டெய்லியுமே உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா நீட் கோச்சிங் கிளாஸ் வந்து இருக்கும். இன்ஸ்டியூட் ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வந்து இருக்கலாம். எல்லா இன்ஸ்டியூட்டுமே 2 hours எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து உங்கள் டின்னருக்கு அப்புறம் வந்து 8 to 11 இல்லை 9 to 11 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் போர்டு நினச்சி பயப்படுறீங்க இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் ஒர்க் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் முடிங்க. அதையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்த சப்ஜெக்டை படிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக படிக்கணும், சரிங்களா? அடுத்து மார்னிங் வந்து மேபி 5 to 7 அல்லது 6 to 8 உங்கள் ஸ்கூல் டைமிங்கை பொறுத்து, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் நீட் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த டைம் ஸ்கெடியூலை வந்து நீங்கள் செப்டம்பர் வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து செப்டம்பரோட வந்து போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும் ஸ்கெடியூல் வந்து படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் தான் ஸ்கூலில் போயிட்டுருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் ஒர்க்கு நல்லா படிச்சுக்கலாம். ஈவினிங் வந்து கூட நீங்கள் நீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் டிசம்பர் வரைக்குமே கூட பண்ணலாம். அப்புறம் ஜானில் வந்து ப்ராக்டிக்கல் வந்துடும், இதெல்லாம் மார்ச்சில் வந்து எக்ஸாம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த டைம் ஸ்கெடியூல் எடுத்தவங்களோட கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா,
டெய்லியும் வந்து நம்ம ஸ்கூல் ஒர்க்குக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஆனாலும் நம்ம மினிமமாக எதுக்கு கொடுத்தாகணும், நீட் ப்ரிப்ரேஷனுக்கு 1 to 2 hours இல்லை 1.5 hours வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இது ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது மார்க்ஸ் வந்து இப்போ நீங்கள் இப்படி ஒரு டைம் ஸ்கெடியூல் போட்டு படிக்கும்போது உங்கள் மார்க்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸ்கூல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நிறைய டைம் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து 70 to 90% வந்து இருக்கலாம். ஆனால் நீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான டைம் தான் கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து 50 to 70க்குள்ளே தான் வந்து இருக்கும். பட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. நம்ம கம்மியான டைம் கொடுக்குறோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது பேஸ்டாக வர கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால் மார்க்கு இவ்வளோ தான் இருக்கும். இதை விட கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த லெவலுக்காவது கொண்டு வர்ற அளவுக்காவது நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நீட் படிக்கிறதுக்கு எனக்கு கம்மி டைம் தான் இருக்குது, நான் வந்து ஸ்கூல் ஒர்க்கே நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன், நீட்டுக்கு வேறு ஏதாவது டைம் கிடைக்குமா அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த டைமை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட நீட் கிளாஸஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸில் இருந்துச்சு அப்படின்னா, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இருக்கும் இல்லையா, அதில் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து டெய்லி 2 hours வந்து கிளாஸ் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த டைமை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நீட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வீக் டேஸில் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து மேக்ஸிமம் கிளாஸஸ் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கூல் ஹாலிடேஸ், எப்போல்லாம் ஸ்கூல் ஹாலிடேஸ் விடுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் நீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டடி ஹாலிடேஸ், கொஞ்சம் பெரிய எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது எப்படியும் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்பிட்வீனில் வந்து எப்படியும் படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க இல்லையா, ஹாலிடேஸ் மாதிரி. அதில் கூட நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலை முடிச்சுட்டு உங்களுக்கு நீட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் என்ன சாப்டர் படிக்கிறீங்களோ ஸ்கூலுக்கு, அதே இதை வந்து நீட்டுக்கும் வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். போட்டால் ஒயிட் கோட்டு ஆனால் டாக்டரு அப்படின்னு நான் சொல்லி தெரிஞ்சேன். அதே மாதிரி வேறு யாராவது வெறியோடு நான் படித்த டாக்டருக்கு தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், நீட்டில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஒயிட் கோட் போட்டேங்க. ஸோ 6 hours வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 6 to 8 or 7 to 9 வந்து உங்களுக்கு நீட் கிளாஸ் லெக்சர்ஸ் வந்து போயிட்டுருக்கும். 8 to 11 or 9 to 11 வந்து நீட் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள். மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ஒர்க்ஸ் வந்து பார்த்துக்கோங்க 5 to 7 or 6 to 8. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் ஸ்கூல் ஒர்க்கை ஃபஸ்ட்டே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி ஈவினிங்கே கூட பண்ணலாம். அந்த 8 to 11க்குள்ளே, அதாவது 8 to 11மே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும் இல்லையா, இதை முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இதை நான் செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஒரு 1 hour இல்லைனா 1.5 hours முடிச்சிடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ டைமை வந்து நீங்கள் நீட் ப்ரிப்ரேஷனுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த கஷ்டம் எல்லாமே செப்டம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க்கை ஸ்கூல்லே முடிக்கிற மாதிரி டைம் கிடைக்கும். ஏன்னா ரிவிஷன் தான் போயிட்டுருக்கும், கிளாஸ் முடிச்சிருப்பாங்க, படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அதில் முடிச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து நீட்டுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் முடிக்க முடியல அப்படின்னா மேபி நீங்களோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து எனக்கு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காப்பி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எல்லோரும் மறுநாளே முடிச்சுட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு 2 days வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் கேளுங்க. அதுக்குள்ளே வந்து முடிக்க முடியுமா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி கோல் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து நம்ம நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கொடுக்கணும். மினிமம் 3 hours, அதாவது லெக்சர் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் 3 hours ஆகுது வந்து ப்ரிப்ரேஷனில் உட்காரணும். சரிங்களா? சரி, இப்போ மார்க்ஸ் வந்து நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்கூல் டெஸ்ட்டில் வந்து இனிஷியலாக உங்களோட ஸ்கோர் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? லேட்டராக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து 70 to 90% வந்து வரலாம். அதே நீட் ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்க டெஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நீட் ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணியிருந்து, நல்லா அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணியிருந்து, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து 70 to 90% வந்து வரும். சரி, ஸ்கூல் டெஸ்ட் வந்து நான் ஏன் இனிஷியல் ஃபைனல் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏன் இனிஷியலில் கம்மியாக மார்க் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீட்டுக்கு தான் அதிகமான ஃபோக்கஸ் வந்து கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் ஸ்கூலில் டெஸ்ட்டே ஏதாவது வச்சா கூட நீங்கள் வந்து அரைகுறையாக தான் படிச்சுட்டு போய் எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு மார்க் கம்மியாக தான் வரும். இதுதான் ரியாலிட்டி, ஏற்றுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எப்படி அது கூடுது அப்படின்னா
உங்களுக்கு வந்து போர்ஷன் ரெண்டுமே சேம் தானே, கான்செப்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நீட்டில் ஒரு சாப்டரை வந்து நல்லா படித்து நல்லா வந்து கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இப்போ அதே சாப்டர் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு திரும்ப ரிவிஷன், ஏன்னா ஸ்கூலில் நிறைய ரிவிஷன் வைப்பாங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது அப்கமிங் ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் படிச்சிருக்கிறனால உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து அப்பியர் ஆக முடியும், ஈஸியாக சீக்கிரமாகவும் படிக்க முடியும், நல்லாவும் எழுத முடியும். சரிங்களா? பட் அதுக்கு நீங்கள் வந்து நீட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்களா, ரியாலிட்டியில் நடந்திருக்கு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சொன்ன டைம் ஸ்கெடியூலில் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நான் சொல்கிறதுலேருந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் டேஸில் லெக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் எக்ஸாம் இருக்குது, ஆனால் நான் வந்து நீட்டும் படிக்கணும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு 2 hours தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 2 hours உங்களுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் படிக்கணும். அடுத்து ரிமைனிங் உங்களுக்கு நீட்டில் எக்ஸாமே இல்லை, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டே இல்லை அப்படின்னா கூட அந்த 3 hours வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அந்த ஃபிக்ஸ்டாக உட்காந்து அதை படித்தே ஆகணும். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கூல்லையும் டெஸ்ட் இருக்குது, நீட்லேயும் எனக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்பவும் அதே தான். 2 hours ஃபார் ஸ்கூல், 3 hours ஃபார் நீட். உங்களால் 2ல் அந்த டைமை வந்து நீங்கள் எடுக்காந்துக்கொண்டு என்ன பண்ணிடாதீங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. அடுத்து இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கம்மி டைமில் முடிச்சுட்டு நீட்டுக்கான டைமை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஆஸ் யூஷுவல் வீக்கெண்ட் கிளாஸஸ்ஸு, ஹாலிடேஸு, எக்ஸாம் ஹாலிடேஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கும்போது புதுசாக போய் வந்து நீட்டில் வந்து ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 12th போர்டு படிக்கிறதுக்கே உங்களுக்கு இதாக இருக்கும், ப்ளஸ் 12th நீட் இதுதான் உங்களுக்கு டைமே இருக்குமே தவிர திரும்ப 11th ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பத்தாது. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்து டியூஷன்ஸ், இப்போ மேபி ஒரு மேக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணால் ஒரு டியூஷன் வந்து வைக்கலாம். நீங்கள் திரும்ப வந்து ஸ்கூல்லையும் ஃபிசிக்ஸ் படித்து டியூஷன்லேயும் ஃபிசிக்ஸ் படித்து திரும்ப நீட்டுக்கும் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறதுலே டைம் போயிடும், ப்ராக்டிஸ்க்கு டைம் வந்து இருக்காது. அடுத்து வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது, எப்போ எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் நீட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீட்டுக்கு மட்டுமே டெஸ்ட்லேயே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டுருங்க. ஸ்கூல் டெஸ்ட்டு ஏதோ கொஞ்சம் எழுதுங்க, உங்களால் முடிஞ்ச அளவு எழுதுங்க. ஒன்ஸ் நீங்கள் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஸ்கூல் டெஸ்ட் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் வந்து வரும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஸ்கூலில் மார்க் கம்மியான உடனே வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் ஏதோ வந்து சொல்லி விடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீட்டை வந்து அப்படியே டோட்டலாக கட் பண்ணி விட்டுட்டு ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அப்புறம் திரும்ப நீட்டில் மார்க் கம்மியான உடனே ஸ்கூல் ஒர்க்கை விட்டுட்டு திரும்ப நீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுபடி வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் மார்க் வருது அப்படின்னு பாருங்கள். மார்க் வரலைன்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கஷ்டப்படுங்க, மார்க் வாங்கிடலாம். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டு அது வந்து சரியில்லை, இது வந்து சரியில்லை, அது இல்லை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அட் அ டயத்தில் வந்து ஒரு 2-3 இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு இதில் ஒரு சப்ஜெக்ட், அதில் ஒரு சப்ஜெக்ட், அதில் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாற்றி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, நான் இந்த இதில் சேர்ந்துருக்கேன் நீ வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அது ஓகே வா அப்படின்னா மட்டும் போங்க, சும்மா கூப்பிடுறாங்களே அப்படின்னு போகாதீங்க. அடுத்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது வரைக்குமே போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து அப்பியர் ஆகுங்க. ஸ்கூல் டெஸ்ட்டுக்காக நீட்டுக்கு லீவ் போடுறதோ இல்லை நீட் எக்ஸாமுக்காக வந்து ஸ்கூலில் லீவ் போடுறதோ பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு போயிடும். அது திரும்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து சொல்லித்தரத்துக்கு கூட உங்களுக்கு திரும்ப டைமே இருக்காது. 12th நம்மளுக்கு வந்து அப்படி தான் இருக்கும்.
ஸோ நான் மேக்ஸிமம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக இப்போயே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் போன உடனே, ஜூனில் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு 10 டேஸ்லேயே தெரிஞ்சிடும் உங்களோட இது வந்து ஸ்கெடியூல் வந்து எப்படி இருக்குது, உங்களோட டெய்லி லைஃப் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீன் குழம்பாதீங்க. இன்பிட்வீன் நீங்கள் குழம்புனீங்க அப்படின்னாலே வந்து 2லேயுமே மார்க் வாங்க முடியாதபடி போயிடும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெத்தட்ஸ்க்கு வந்து நான் திரும்ப வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லோகோ உள்ள பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.